வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வக்ஃப் சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்தது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பிற்கு மத்தியில் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. இந்நிலையில் வக்ஃப் சட்டத்திருத்தத்தை எதிர்த்து இஸ்லாமிய அமைப்புகள், திமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தன. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் வக்ஃப் என அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும், திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் புதிய உறுப்பினர் நியமனம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வக்ஃப் வாரியத்தில் புதிய உறுப்பினர்கள் நியமனம் செய்வதிலும், வக்ஃப் நிலங்களை கையகப்படுத்துவதில் இருக்கக்கூடியவற்றை தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால நிவாரணம் வழங்கியிருக்கிறது. மேலும் வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் 5 ரிட் மனுக்கள் மட்டுமே விசாரிக்கப்படும் என்றும், முக்கிய சட்ட கேள்விகளை எழுப்பும் மசோதாக்களை விசாரித்தே உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த மனுக்கள் தொடர்பாக மத்திய அரசு, மாநில அரசுகள், வக்ஃப் வாரியம் 7 நாட்களில் பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வக்ஃப் வாரியங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்போவதில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். இந்த வக்ஃப் வாரியங்கள் மற்றும் வக்ஃப் கவுன்சில் இதில் எந்தவித மாற்றங்களையும் தாங்கள் செய்யப்போவதில்லை என்று நீதிமன்றத்தில் உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு உறுதிமொழியை உச்சநீதிமன்றம் இன்று ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை 1 வார காலத்திற்கு தள்ளி வைத்துள்ளார்கள். நீதியரசர்கள் தள்ளி வைக்கும்போது கூட என்ன சொன்னார்கள் என்றால், 1 வாரம் கழித்து வேறு ஏதாவது உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இது உண்மையிலே இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் போடப்பட்ட இந்த வழக்கில் அவர்களுக்கு ஒரு நல்ல உத்தரவு நீதிமன்றம் என்று வழங்கியுள்ளது.